அவைனருக்கும் வழக்கணம். வழக்கணமா? வழக்கணம் அப்படின்னா தமிழ் தான். ஆனால் உங்களுக்கு இலக்கணம் தெரிஞ்சால் வழக்கணங்கிறதுக்கு அர்த்தம் புரியும். தெரியலனா டீ விற்கிறவங்கள்ட்ட போய் கேளுங்க, தெரிஞ்சுக்குவீங்க. சரியா? ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஏன் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, முதல்ல தமிழ்நாட்டில் உள்ள யூடியூபர்ஸ் அப்படி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எல்லாருமே பயங்கர பிஸி. அஜித்குமார் கொலை வழக்கு சிவகங்கை மாவட்டம், அதுக்கப்புறம் கவின் கொலை வழக்கு நெல்லை மாவட்டம், அதுக்கப்புறம் சென்னை துப்புரவு தொழிலாளர்களுடைய போராட்டம். இப்படி தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு விஷயம் கண்டினியூவாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். கண்டென்ட்டுக்கு பஞ்சமில்லாத மாநிலம் தமிழ்நாடு. தமிழ் மாநிலம்னு சொன்னால் கூட சில பேருக்கு கோபம் வருது இல்லையா? தமிழ்நாடு தான். ஆனால் தமிழர்களுடைய நடவடிக்கைகள்லாம் இப்போல்லாம் பார்த்தா கொஞ்சம் வெக்கமாகவும் இருக்குது. அவர் நம்ம சீமான் சொல்லுவார், ஐயோ ஒரு பைத்தியமாக இருந்தால் பரவாயில்ல, இது எல்லா பையனும் பைத்தியமாக இருக்கானே, இவங்கள என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. எனக்கே கூட சில நேரம் கோபமாக இருக்கும், என்ன இவர் எல்லாரும் இப்படி பைத்தியம்னு சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் உண்மையிலே பைத்தியம்தான். அதாவது நல்ல நெகட்டிவான அரசுக்கு எதிரான நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அதை சரியாக ஒவ்வொருத்தரும் கையாளாததுனால அதெல்லாம் நிறுத்து போயிடுச்சு. இப்போ கடைசியில் கரூர் மாவட்டத்தில் ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க. அதை பற்றி கூட இப்போ கவலை கிடையாது நிறைய பேருக்கு. ஒரு சில பேருக்கு கவலை இருக்கலாம். ஆனால் அதே கட்சி சார்ந்தவன் தானா, இல்லைன்னா நம்ம ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ போடுறானான்னு கூட தெரியல. பார்த்தீங்களா, நாங்கள் உயிரையே கொடுப்போம் அப்படின்னு, நான் மண்ணெண்ணை தீ குளிப்பேன் அப்படிங்கிறான். எப்படி நான் பத்திரமா எங்கள் தலைவரை அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறான். நீ எங்கேயும் அனுப்பி வச்ச, அவன் ஓடி போயிட்டான், பத்திரமா அனுப்பி வச்சேங்கிறான். அவனுக்கு சொந்தமாக ஃப்ளைட் இருக்குது. அவன் என்ன நல்ல பாதுகாப்போடு வர்றான், பாதுகாப்போடு போகிறான். அரசை குறை சொல்லிக்கிட்டு அவனுக்கு தேவையான அந்த எல்லா விஷயத்தையும் அதிகரிச்சுக்கிட்டான். மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கப்படுற கட்டுப்பாடுகள்லேருந்து ஏகப்பட்ட தளர்ச்சிகள் இந்த கட்சிக்கு. அதை சரியாக பயன்படுத்த தெரியல. சினிமாவில் நடிக்கிற அவன் ஏதோ ஒருத்தன் ஒரு கதை எழுதி அந்த விஷயங்களை இது மாதிரி நடிங்கன்னு சொல்லுவான். ஆனால் அந்த நடிப்பில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு படத்தில் நாங்கள் ஒரு 10 பேர் செத்து போட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கதாநாயகன் சாகவே மாட்டார். அதே மாதிரி தான் இப்போது அந்த 10 பேரில் 1000 பேர் செத்தா கூட அவருக்கு ஒன்றும் பிரச்சனை ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அவர் கதை பிரமாதமாக போயிட்டுருக்கு. பிரமாதம்னா சொந்தமாக விமானம் வச்சுருக்கிறவன் என்ன பிரமாதமாக போக மாட்டானா? இந்த தான் தோன்றித்தனமாக இருக்கிற அது ஓட்டு உரிமை இல்லாதவங்க கூட நான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அப்படி என்ன சாதிச்சிட்டார் அவர்? நேராக அதாவது
கதாநாயகனாக வரணும்னா கூட நிறைய பேர் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து தான் கதாநாயகனாக ஆயிருக்காங்க நிறைய பேர். ஒரு சில பேரை தவிர நிறைய பேர் அந்த சின்ன கதாபாத்திரங்கள்லேருந்து உயர வந்திருக்காங்க. ஆனால் அதே மாதிரி தான் மற்ற பதவிகளும் அதே மாதிரி தான். ஆனால் இவர் நேராக முதலமைச்சராக ஆகணும்னு நினைக்கிறாரு. இந்தியாவையே ஆளணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கூட்டம், நாங்கள் அடுத்த டார்கெட்டு வந்து பிரதமர் பதவி தான் அப்படின்னு பேசுகிறோம். ஏன்டா உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? நீங்களாம் படிக்கிறீங்களா? என்னடா பண்ணுறீங்க? சினிமா பார்த்துட்டு திரிகிறவங்க, சினிமா பார்த்துட்டு அதை மற்ற எல்லா ஊர்லேயும் தான் சினிமா படம் எடுக்கிறாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, வராங்க. ஆனால் இந்த அளவுக்கு இல்லைப்பா உங்களெல்லாம். அவர் விவேக் சொல்லுவார், 400 பெரியார் இல்லை 1000 பெரியார் வந்தாலும் உங்களெல்லாம் திருத்த முடியாது, உங்கள் கதை கந்தல் தானா. அது ஒரு பொம்பளை சொல்கிறா, என் புருஷனை கூட பிடிக்கும், அவ்வளோவா விஜய் தான் பிடிக்கும் அப்படிங்கிற. அவ்வளோலாம் எதுக்கே வீட்டில் வச்சுருக்குற, விரட்டி விடு. நல்லா நல்ல பொம்பளைங்க. இப்படி ஒருத்தர் வந்து பகிரங்கமாக ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்கன்னா அவங்கள வந்து அவங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கொள்ளணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க வந்து விமர்சிக்கிறத வந்து ஏற்றமாக குறைவாகவும் இருக்கும். அது வந்து நல்லது கிடையாது. அதுவும் இல்லாமல் பொம்பளைங்களை விமர்சிக்கிறதுல எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நம்ம அம்மாலேருந்து, மனைவிலேருந்து, நம்ம பிள்ளைகள்லேருந்து நிறைய பொம்பளைங்க இருக்காங்க. நம்ம வீட்லேயும் பொம்பளைங்க இருக்க தான் செய்கிறாங்க, அக்கா தங்கச்சி இருக்காங்க. ஆனால் இதில் இப்போ சமீப காலமாக இந்த ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வந்து கலக்கிறதா நினச்சிக்கிட்டு என்னென்னத்தையும் அளந்துட்டு போகிறாங்கல்ல, அதெல்லாம் எங்கே கொண்டு நிற்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் தமிழக முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் உடனே நிவாரணம் கொடுத்து அவங்களுடைய துக்கத்தில் பங்கெடுத்துக்கிட்டீங்க. உங்கள் அமைச்சரவை சேர்ந்தவங்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஏன் அதாவது எதிரெதிர அணியாக இருக்கிற சீமான் அண்ணன் கூட அங்கே போய் பங்கெடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனால் சில தற்கொலைகள் வந்து அவரை அவமானப்படுத்தினதா நான் செய்திகள் பார்த்தேன். சங்கடமாக இருந்துச்சு. ஆனால் திருந்துங்க, இல்லைன்னா தவறு செஞ்சுருந்தால் வருந்துங்க. தமிழர்கள் வந்து எல்லா விஷயத்துலேயுமே ரொம்ப பெரிய புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி உலகமே பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் முட்டாள் மாதிரி நிறைய சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக நான் ரொம்ப மனம் வருத்தப்படுறேன். நன்றி, வணக்கம்.